நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சித்து, என்ன பண்றீங்க? அம்மா, எனக்கு டான்ஸ் கற்றுக்கணும் போல ஆசையாக இருக்குமா. ஐயோ, அதெல்லாம் உன்னால முடியாதுப்பா. ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, வா ரெடி ஆகு. ஏம்மா, என்ன மாதிரி பசங்க எல்லாம் வெறும் படிப்பில் தான் நல்ல பேர் வாங்க முடியுமா? நல்லா டான்ஸ் ஆடி சாதிக்க முடியாதா? என்னை ஒரு நல்ல டான்ஸ் கிளாஸில் சேர்த்து விடுமா ப்ளீஸ்மா. சரி கண்ணா, உன்னோட ஆசை தான் என் ஆசை. மா, இங்கே ஒரு டான்ஸ் கிளாஸ் இருக்கு, கேட்கலாமா? மாஸ்டர், என்னோட பையனை உங்க டான்ஸ் கிளாஸ்ல சேர்த்துக்க முடியுமா? எவ்வளோ காசானாலும் நான் கட்டுறேன், ப்ளீஸ் சேர்த்துக்கிறீங்களா? ஏங்க, இவனுக்கு காசே வாங்காம நான் சொல்லித்தரேங்க, நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றி மாஸ்டர். சரி, நானும் இந்த அக்காவும் உனக்கு டான்ஸ் சொல்லித்தரோம், அதே மாதிரி ஆடுறியா? ஓகே மாஸ்டர், ஆடுறேன். மாஸ்டர், நேஷ்னல் லெவல் டான்ஸ் காம்படிஷனோட இன்விடேஷன் வந்திருக்கு மாஸ்டர். மாஸ்டர் மணி, வரப்போகிற நேஷ்னல் லெவல் டான்ஸ் காம்படிஷனில் என்னுடைய பையனை கலந்துக்கணும். அதில் நீங்கள் தான் உன்னை வின் பண்ண வைக்கணும். அதுக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அந்த பையன் சித்தார்த் ஆடவே கூடாது. உங்களை மாதிரி சில பணக்கார திமிரு பிடிச்ச ஆட்கள் இருக்கிறதுனால தான் எவ்வளவோ திறமைகள் வீணாக போகுது. உங்கள் காசுக்கு மயங்கர ஆள் நான் இல்லைங்க. நீங்கள் எப்படி ஜெயிக்க போகிறன்றத நான் பார்க்கத்தானே போகிறேன். ஆல் தி பெஸ்ட். சித்தார்த், உங்ககிட்ட பிடிச்சதே உன்னோட தன்னம்பிக்கை தான். வா சித்தார்த், வா, உன்னால முடியும், நாங்க இருக்கிறோம், வா சித்தார்த். So the second place goes to Swastik Dance Academy. And the first place goes to Mani Salina Dance Academy. என்னை மன்னிச்சிடுங்க, உண்மையான திறமைனா என்னன்னு எனக்கு புரிய வச்சிட்டீங்க. யூ ஆர் கிரேட்.
எதுக்கவும் எவனும் பிறக்கவில்லை. மண்ணை தடுக்கவும் என்னை எதிர்க்கவும் எவனும் பிறக்கவில்லை. காற்று அடிக்கையில் கையாளாத இங்கு எவனும் பிடிச்சதில்லை. வெள்ளை பூக்கள்